யாருங்க அமைச்சரவையில் இந்த நிதிநிலை அறிக்கை, பட்ஜெட் கூட்டத்தொடர், அதுக்கான எல்லா அறிக்கைகளையும் வாசிக்கிறாங்களோ அவங்கள தான் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னைக்கு சட்டப்பேரவையில் நேரலையில் எதிர்க்கட்சியினர் புறக்கணிக்கப்படுவதாக தமிமுன் அன்சாரி எம்எல்ஏ ஆதங்கம். என்ன எங்களெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க தெரியுமா, எங்கள் சீட்டெல்லாம் மாற்றிட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொல்லி அண்ணன் ஆதங்கப்பட்டார். அண்ணன் ஆதங்கப்படுறதுல தப்புன்னு கிடையாது. ஆனால் நாளைக்கு அண்ணன் சட்டமன்றம் கூடுவாங்க, அதில் எதிர்க்கட்சிகள் கண்டிப்பாக பேசும்போது லைவாக நாங்கள் பார்த்துட்டு இருப்போம். அதை தான் இங்கே எல்லாரும் கவனிக்க வேண்டுமே தவிர இன்னைக்கு நடந்தது ஜஸ்ட் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறது மட்டும்தானே. குறிப்பாக உதயநிதி அவர்களுடைய வீடியோலாம் வரவே இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது நோட்ஸ் எடுக்கக்கூடிய வீடியோ வந்துச்சு. அமளி துமளியில் லைட்டாக அவங்க நீங்கள் கரப்ஷன் அப்படின்னு சொல்லும்போதெல்லாம் இவங்களுடைய முகம் மாறியது எல்லாமே வந்துச்சு. இது எல்லாமே வந்துட்டு தான் இருந்துச்சு. போன முறையை விட இந்த முறை லைவ் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வருது. இனி வருமா அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இனி ஏதாவது குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில் அதையும் நிவர்த்தி பண்ணுவதற்காக நாமும் தமிமுன் அன்சாரி அண்ணாவுடன் சேர்ந்து குரல் கொடுப்போம். இல்லை எதிர்க்கட்சியினர் அவங்களுடைய ஃபேஸ் இல்லாட்டி அவங்களுக்கான முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை அப்படிங்கிறது நாளைய லைவ் டெலிகாஸ்ட்ல நமக்கு தெரிய வந்து விடும் அண்ணா பார்க்க.